தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். பொங்கல் பண்டிகையையொட்டி 2.22 கோடி ரேஷன் அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்தது. இதில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை இடம்பெற்றுள்ள நிலையில் ரொக்க பணம் குறித்த தகவல் இல்லை. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பை அரசு வழங்குகிறது. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் பணம் இல்லை. இந்த ஆண்டு ஏப்ரலில் தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. எனவே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் ரொக்க பணத்துடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவை வழங்க அரசு முடிவு செய்தது. அதே சமயம் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு பிறந்த நிலையில் பொங்கலுக்கு 2 வாரங்களே உள்ளன. எனவே சர்க்கரை, பச்சரிசியை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணியில் தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் ஈடுபட்டுள்ளது. அதே சமயம் கரும்பு கொள்முதல் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 2.22 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அரசாணையை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ பிறப்பித்தார். அதில் ரொக்க பணம் குறித்த தகவல் இல்லை. அரசாணையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழுநீள கரும்பு ஆகியவற்றை மொத்த செலவின தொகை 248.66 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் வாயிலாக 2.22 கோடி கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்ய நிதி ஒதுக்கி அரசு ஆணையிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: பொங்கல் பரிசில் தலா ஒரு கார்டுதாரருக்கு 3000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டது. கடைசி நேரத்தில் 5000 ரூபாய் வழங்கலாம் என அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அந்த தொகையை வழங்கினால் ஏற்படும் செலவை எப்படி ஈடு செய்வது என நிதித்துறை ஆலோசித்து வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை கார்டுதாரர்களுக்கு வரும் 8ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். எனவே ரொக்கப்பணம் குறித்து முடிவு செய்து தனி அரசாணை வெளியிடப்படும் என்று அவர் கூறினார்.